ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜோ சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஸ்பெஷலான ரெசிபி சிக்கன் பெப்பர் மசாலா கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அப்படி இல்லைனா பெப்பர் சிக்கன் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப டேஸ்டியான ரெசிபி, ஈஸியான ரெசிபி. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் தனியா, ஓகே, 2 வரமிளகா. எல்லாத்தையும் எடுத்து நல்லா இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. சிம்மில் வச்சு அதை கருகாமல் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம பவுட்ராக அரைச்சி ரெடியாக எடுத்துக்கலாம். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஸோ இந்த வறுத்தரைச்ச ஃப்ரெஷ் மசாலா தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம் இந்த கிரேவிக்கு. ஸோ 1/2 kg சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு குட்டி லெமன் ஜூஸ், ஒரு லெமன் பிழிஞ்சு, குட்டி லெமன் பிழிஞ்சு அதோட ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த சிக்கனுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு நம்ம கைகளாலேயே ஃபுல்லாக அந்த சிக்கனில் அந்த மஞ்சத்தூள், உப்பு அண்ட் லெமன் ஜூஸ் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போது பிசைஞ்சாச்சு, தட்டு போட்டு மூடிடுங்க. இப்போ ஒரு ஹெவி பாட்டம் உள்ள பேன் எடுத்துக்கோங்க. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிரிஞ்சி இலை, 1 ஸ்டார், 1 பட்டை, 2 கிராம்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விடுங்க. நெக்ஸ்ட்டு 3 மீடியம் சைஸ் வெங்காயம் சாப்பரில் போட்டு நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க வேண்டாம், பேஸ்ட்டாக வேண்டாம், நல்லா ஃபைனாக சாப் பண்ண ஆனியன் ஆட் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிவிட்டு இந்த வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கி வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இந்த சிக்கன் கிரேவியில் நான் ஆயில் திட்டமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா ஆயில் நல்லா எண்ணெய் தானாக பிரிஞ்சு வரும். அதனால் நம்ம அதிக ஆயில் ஆட் பண்ண வேண்டாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா ஃபைனாக இந்த மாதிரி சாப்பரில் போட்டு ஃபைனாக சாப் பண்ணி அந்த ஒரு தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள், லெமன் ஜூஸ்லாம் போட்டு ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த சிக்கன் ஆட் பண்ணி அந்த எண்ணெயிலே ஒரு வாட்டி நல்லா வெங்காயம் தக்காளியோடு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் தக்காளினோட நல்லா இந்த சிக்கன் மிக்ஸ் ஆகி நல்லா ஒன்று சேர நல்லா வதங்கி வரணும். ஸோ இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வதங்கி வருது. சிக்கனும் லைட்டாக சாஃப்டாக ட்ரை பண்ணுது. ஸோ இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா மசாலா, அதை ஆட் பண்ணிக்கலாம். அதிலே எண்ணெயும் பிரிஞ்சு வருது, தண்ணியும் பிரிஞ்சு வருது பாருங்கள். ஸோ நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்ச மசாலாவை 2.25 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த எண்ணெயிலே அந்த மசாலா நல்லா வதங்கி வரணும். அந்த சிக்கன் ஃபுல்லாக நல்லா கோட்டாகி வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு இந்த சிக்கன் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இது ப்ரெஷர் பேன் அப்படின்றதுனால நான் சட்டுன்னு ரெடி ஆகும் அப்படின்றதுனால 2 விசில் வச்சு நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஆனால் நீங்கள் விசில் வைக்காமல் வேக வைக்கணும் அப்படின்னா நீங்கள் சிம்லே ஒரு 10 to 20 மினிட்ஸ் நீங்கள் சிம்மில் வேக வச்சு எடுத்தாலும் உங்களுக்கு சிக்கன் நல்லா வெந்து வரும். ஸோ கருவேப்பிலை, கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு நான் 2 விசில் வைக்க போகிறேன். ஸோ வச்சுட்டு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ 2 விசிலுக்கு அப்புறம் பாருங்கள், நம்மளோட சிக்கன் நல்லா வெந்து சூப்பராக வந்திருக்கு. இப்போ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு ஒரு சிம்மில் ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சு நம்ம இறக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான பெப்பர் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. அப்படி இல்லைனா சிக்கன் பெப்பர் மசாலா கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா கீ ரைஸ்க்கு தொட்டு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் சப்பாத்தி, இட்லி, தோசைக்கு சூப்பராக இருக்கும்.
ஸோ கண்டிப்பாக இந்த சிக்கன் ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்கவே கிரேவி வந்து அவ்வளோ பிளாக்காக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நம்ம யூஸ்வலாக நார்மலாக வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாய் தூள் போட்டு தான் நம்ம பொதுவாக செய்வோம். அந்த மசாலாலாம் எதுவுமே இல்லாமல், சில்லி பவுடர்லாம் எதுவுமே இல்லாமல் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச அந்த பெப்பர் காரம் மட்டும் தான் இதில் ஆட் பண்ணி செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்து நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள்.